Hi friends, வணக்கம். Welcome back to my channel Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு குக்கர்ல செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு டிஃபரண்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டளவு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவுமே சேர்ந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இது கூடவே வந்து 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கூட வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து இது வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு டைம் கொடுத்து எல்லாமே நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து வதக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து டைம் எடுத்து இந்த மாதிரி வந்து எல்லாமே அரைச்சிட்டு நான் வந்து சிக்கன் குழம்பு செய்வேன். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுற போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி வரும். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் புதினா சேர்த்துக்கிறேன். அந்த புதினா வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இதோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு செய்யும் போது இது மாதிரி வந்து நீங்கள் புதினாலாம் சேர்த்துட்டு அரைச்சி ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுத்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. எப்போயாவது டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா போர் அடிச்சிடும். ஸோ அப்போ வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மணமாக இருக்குது. தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சிக்கனில் டேஸ்ட் இருக்காது. இப்படியே வந்து நம்ம இதை வந்து கிண்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்திங்க அப்படின்னா தான் சிக்கனில் வந்து உப்பு இறங்கி நல்லா வந்து சிக்கன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து அப்படியே கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுற போகிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சமாக வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்தேன். அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தாளிக்கிறத விட நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா வந்து சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சம் தீரமாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது கிண்டி விட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதுதான் வந்து சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து டைமே இல்லை. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைக்கிறதே கிடையாது. அம்மா தான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறாங்க. பாப்பா இருக்கிறதால வந்து என்னால் போக முடியல. அதனால் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது சாம்பாருக்கு இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து அப்படியே விட்டுறணும். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதே மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இது வந்து அப்படியே விட்டுடலாம். ஒரு விசில் வச்சுங்க அப்படின்னா போதும். ஆல்ரெடி வந்து சிக்கன் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை போட்டுட்டு நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்தளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இட்லி கூட, தோசை கூட, சாதத்து கூட, எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இல்லை பரோட்டா கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.